என்னோட சின்ன வயசுல என்னோட அம்மா வந்து ஒரு கதை சொல்லி நான் கேட்டேன். அது வந்து ஒரு ஜெயிண்ட்டோட கதை. கதைன்னா நான் ரொம்ப ஆர்வமா கேட்பேன். ஏன்னா, அப்போ வந்து கதை கேட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கெல்லாம். அப்ப அந்த கதைய கேட்கும்போது என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா, அதாவது அந்த சூழ்நிலைக்குள்ளேயே போனது மாரியான ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு, இன்னைக்கு எதார்த்தமா லைப்ரரியில ஒரு புக்கு தேடும்போது, அந்த நான் கேட்ட கதையோடைய புக்கு வந்து எனக்கு கிடைச்சது. அத படிக்கும்போது எனக்கு உடனே அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த சின்ன வயசுல எனக்கு என்ன ஒரு ஒரு இனிமையான, மகிழ்ச்சியான அ அ ஒரு நிலைய நான் உணர்ந்தனோ, அத இப்ப என்னாலயும் அந்த கதைய படிக்கும்போது, அ அந்த வாழ்க்கை சுமைகள்லாம் போயி, திரும்ப நான் ஒரு சிறுமியா ஒரு இருந்தத அந்த கதை படிக்கும்போது நான் உணர்ந்தேன். எனக்கு உடனே அ அதாவது இந்த ட்விட்டர்ல எல்லாரும் பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். உடனே இந்த கதைய வந்து உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்கிற ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. நிச்சயமா உங்களுக்கும் இந்த கதைய கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இதுதான் அந்த கதை. ஒரு அழகான தோட்டம். எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி. அந்த புல்வெளியில நிறையா அழகான செடிகள். அந்த செடிகள்ல பூத்து குலுங்குற மலர்கள். அது போக ஒரு 12 பைன் மரங்கள் அங்க இருக்கு. அந்த தோட்டம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அழகான அந்த விரித்த மேகம், அந்த கருமேகத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்போது எவ்வளவு அப்படியே ஜொலிக்கிறது மாதிரி இருக்கும். கருமேக கூட்டம், அதுல வானத்துல அந்த விண்மீன்கள்லாம் அப்படி ஜொலிக்கிறது மாதிரி இந்த புல்வெளியில பச்சை பசேர்னு இருக்கு. அதுல விதவிதமான பூக்கள். அந்த வான வெளியில வென்ற நட்சத்திரங்கள் போல இந்த புல்வெளி மலர்கள் அழகா அப்படி காட்சி தர்றதா வந்து அந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. அப்படி அழகா, அவ்வளோ அழகான தோட்டம். அந்த தோட்டத்துல பறவைகள் விதவிதமா வந்து அப்படியே பாடிட்டு போகுது. ஒவ்வொரு பறவையும் நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு விதமான ஒலி எழுப்பும். அப்ப அது மட்டும் இல்லை, அந்த பூக்கள்ல இருந்து வர்ற நறுமணம். இப்படி நம்ம வந்து சொல்லுவோம்ல, சொர்க்கம் மோட்சம்னு. அது மாதிரி மண் உலகத்திலே ஒரு சொர்க்கமா அந்த தோட்டம் காட்சி தருது. அதுக்கெல்லாம் சிகரம் வச்சது மாதிரி அதுல குழந்தைகள் வந்து தன்னோட இஷ்டம் போல அங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வழக்கமா அந்த பள்ளி முடிந்து திரும்பும்போது அந்த வழியில அந்த தோட்டம் இருக்கிறதுனால அங்க வந்து அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு போறது வழக்கம். ஆனா இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, அந்த தோட்டம் ஒரு ஜெயிண்ட்டுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். அந்த ஜெயிண்ட் இப்ப என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, தற்போது அது வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க ஊருக்கு போயிடுச்சு. ஆனா அங்க போய் 7 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து இன்னும் வரல. அப்புறம் அதனால இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த தோட்டத்துல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அது போய் அந்த ஜெயிண்ட் போய் 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அங்க போய் இப்ப அது வந்து இப்ப நம்ம ஆரம்பத்துல ஃப்ரெண்டுகள் உறவினர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, போன புதுசுல ரொம்ப அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனா அந்த நாள் போக போக நம்ம வந்து அந்த சொல்லி முடிக்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். அப்போ உடனே ஊரை பார்த்து வந்துருவோம். இந்த ஜெயிண்ட்டும் 7 வருஷமா அங்க பேசிட்டு அதுக்கு பேச வேண்டிய கதையெல்லாம் இல்லை. உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம ஊருக்கு போவோம்னு சொல்லி இந்த தோட்டத்து வீட்டுக்கு வருது. இங்க வந்து பார்த்தா இதுக்கு உடனே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது தோட்டத்துல இந்த குழந்தைகள்லாம் ஆரவாரமா விளையாண்டுட்டு சந்தோஷமா இருக்கு. உடனே ஜெயிண்ட் பார்க்குது. பார்த்துட்டு, ஏய் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது யார் வீட்டு தோட்டம்? எல்லாரும் ஓடுங்க அப்படின்னா அது அந்த அப்படியே கரகரத்த குரல்ல கத்துது. பிள்ளைங்கெல்லாம் தப்பிச்சோம் பழச்சோம்னு அந்த தோட்டத்தை விட்டு அப்படியே வந்து வெளியே ஓடிடுறாங்க. உடனே இந்த ஜெயிண்ட் பார்க்குது. பார்த்துட்டு ஏற்கனவே அங்கே ஒரு 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 வால் மாதிரி இருக்கு, சுவர் மாதிரி. இது என்ன செய்யுது, ஒரு பெரிய பெரிய வாழை எழுப்பிடுது. அதோட அந்த தோட்டத்தை சுற்றி யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அதோட சரி இது வாழை எழுப்பிட்டு அப்படியே போய் உள்ள வீட்டில் போய் இருந்த உடனே
அங்கே வழக்கமாக வந்து அந்த வின்டர் சீசன் ஆரம்பிக்குது. அது ஜெயிண்ட்டோட தோட்டத்துக்குள்ளேயும் வருது. அப்போ ஃபுல்லாக அந்த தோட்டம் பூரா அப்படியே வின்டர், அந்த ஸ்னோ பனினால் அப்படியே மூடப்பட்டிருக்கு. அந்த பனி இருந்தாலே நம்மளுக்கு தெரியும், உறைப்பனி அப்படியே வானத்திலேருந்து அதுவும் பெய்யுது. இந்த ஸ்னோவும் இந்த ஃப்ராஸ்ட் அந்த உறைப்பனியும் சேர்ந்து இருக்குது. அப்படியே தோட்டம் பூரா நிறைஞ்சு இருக்குது. ஜெயிண்ட் உள்ளே இருக்குது, உள்ள தோட்டத்துக்கு அந்த தோட்டத்துள்ள வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ பார்க்குது, என்ன இன்னும் வின்டர் சீசன் இன்னும் குறையாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே இந்த உறை பனியும் இந்த பனியும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுச்சான். சரி, நம்மளே விளையாண்டு ரொம்ப போர் அடிக்குது, வா நம்ம ஃப்ரெண்டு இது அந்த வாடகை காற்று அதை வர சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த காற்று உடனே அது என்ன செஞ்சுருக்கு, அதுவும் இந்த ஃப்ரெண்டுகள், ஏன்னா அந்த நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு மாதிரி குளிர்ந்த காற்று அடிக்கும் போது அந்த பனி அந்த உறைப்பனி எல்லாம் சேர்ந்துருக்கும். அந்த குளிர்ந்த காற்றும் இதுகளில் வந்து சேர்ந்துருச்சான். சேர்ந்தோடனே இதுக 3 சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த ஜெயிண்ட்டோட தோட்டத்தில். இதுக அப்புறம் ஜெயிண்ட் பார்த்துருக்கு, என்ன இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் வின்டர் சீசன் நம்மள்கிட்ட போகாமல் இருக்கே அப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஜெயிண்ட்டோட தோட்டத்தில் மட்டும்தான் இந்த வின்டர் சீசன் இருக்குது. வெளியெல்லாம் வந்து ஆட்டம் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் எல்லாம் அந்த வசந்த காலம் எல்லாம் வந்துருச்சு. அந்த அது இருக்கிற ஊரில் நாட்டில் எல்லாத்துலேயும். ஜெயிண்ட்டோட தோட்டத்தில் மட்டும் அந்த பனி அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது. உடனே ஜெயிண்ட் ஆனால் இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் குறையாமல் இருக்கே அப்படின்னு. இந்த பனி உறைப்பனி இந்த காற்று எல்லாம் சேர்ந்து அடித்து கலக்கி குளிராக ஏற்படுத்தி வச்சிருக்கு ஜெயிண்ட்டுக்கு. இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஃப்ராஸ்ட் உறைபனி சொல்லுது, நம்ம போய் நம்மளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஹெயில கூட்டிகிட்டு வருவோம், அது ஆலங்கட்டி மலை, அதை கூட்டிகிட்டு வருவோன்னொடனே உடனே அதுவும் சரி நான் எப்படா, ஏன்னா எல்லா இடத்துலையும் அங்கே ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹெயிலும் இங்கே வந்துருச்சு. இது இந்த 3 பத்தாதுனும் அந்த ஆலங்கட்டி மலை அது அப்படியே மழை பெய்யும் போது கட்டி கட்டியாக விழும். அது அப்படியே அந்த ஜெயிண்ட்டோட வீட்டில் வந்து டம்முன்னு விழுது. இந்த 4 சேர்ந்து அடித்து தூள் கிளப்புது. வின்டர் சீசன் எல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ளே இருக்குது. ஜெயிண்ட்டுக்கு ஒன்றும் புரியல, ஆனாலும் அது வீட்டை விட்டு கிளம்ப முடியல, உள்ளேயே இருந்து பார்க்குது. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு நாள் ஒரு காலை பொழுது, இதுதான் வித்தியாசமே தெரியலையே இந்த வின்டர் சீசனில். அப்போ அந்த ஜன்னலை லேசாக ஜெயிண்ட் திறந்து பார்க்குது. பார்த்தா ஒரு இனிமையான ஒரு பாடல் சத்தம் கேட்குது. உடனே ஜெயிண்ட் நினைக்குது, இந்த பாட்டு பக்கத்தில் அரசர் வீடு இருக்குது, அங்கே யாரோ ஒரு அரசவை கவிஞர் தான் இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் நினச்சிட்டு, ஆனால் ஜெயிண்ட் அப்படி நினைக்கிறதுக்குள்ள இப்படி பார்த்தா ஒரு அழகான பறவை பறந்து போகுது. அது லினட் பறவை, அந்த பறவை. அப்போ இவ்வளோ நாள் அந்த பறவை சவுண்டு கூட இதுக்கு கேட்கலாம், அந்த அளவுக்கு பனி வந்து இது வீட்டை சூழ்ந்துருக்கு. அப்போ அந்த சத்தம் கேட்டதோட அப்படியே அந்த பூக்களினுடைய நறுமணமும் ஜெயிண்ட்டை நோக்கி வருது. அதையும் அது ஃபீல் பண்ணுது. சரி நினைக்குது, இப்போ எப்படியோ நம்மளுக்கு ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு, வின்டர் போயிடுச்சு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து அப்படியே பார்க்கும்போது அந்த சோத்தில் வந்து கொஞ்சம் ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையவே வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் குழந்தைகள்லாம் பெருசாக்கி அந்த ஓட்டை வெளியே அப்படியே ஜெயிண்ட்டோட தோட்டத்துக்கு உள்ளே வந்துடுறாங்க. வந்து வழக்கம் போல் விளையாண்டுட்டு அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் அந்த குழந்தைகள் ஏறி போய் உட்காந்து இஷ்டத்துக்கு சந்தோஷமாக விளையாடுது. அப்போ அந்த மரங்களும் கூட அந்த குழந்தைகளுக்கு அதோடைய எதிர்பார்த்தாப்புல அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாப்புல அந்த மரங்கள்லாம் அப்படியே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைகள் இருக்கிற மரத்தில் அப்படியே பூக்கள் பூத்து குலுங்குது. பார்த்தா கிட்டத்தட்ட ஜெயிண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த உடனே அந்த பனிலாம் மறைஞ்சு விண்டர்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு, நம்மளுக்கு வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு அதை நினைக்குது. அதுதான் உண்மை. அந்த குழந்தைகள் வந்த உடனே அந்த பருவமும் வந்துருச்சு. அப்போ இந்த ஜெயிண்ட் வேகமாக போகுது. போனோடனே இந்த குழந்தைகள்லாம் பயந்துக்கிட்டு திரும்ப ஜெயிண்ட் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் திரும்ப அடித்து பிறண்டு வெளியே ஓடிடுறாங்க. ஓடினதோடு மட்டும் இல்லாமல் ஜெயிண்ட் இப்படி தற்போது அப்படி திரும்பி பார்க்குது.
திரும்பி பார்த்தா அந்த தோட்டத்துடைய கடைசி மூலையில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு பையன் வந்து, சின்ன பையன், ரொம்ப அழகாக இருக்கான். அவன் வந்து அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கவும் அந்த மரத்தில் ஏற அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் அந்த மரத்தில் அவனால் ஏற முடியல. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன். அந்த மரம் அப்படியே வளைஞ்சு கொடுக்குது, என் கிளையில் ஏறிக்கே அப்படின்னா. ஆனாலும் இவனால் ஏற முடியல. அப்போ இந்த குழந்தைகள், பார்த்த குழந்தைகள்லாம் ஓடிடுச்சு இல்லையா? ஓடின உடனே திரும்ப அந்த தோட்டத்தில் அப்படியே பனி, ஃப்ராஸ்ட், அந்த ஸ்னோ, அந்த ஹெயில், அந்த 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 விண்டர் எல்லாம் அப்படியே வந்து சூழ்ந்துருச்சு. அப்போ அந்த ஒரு பையன் அவன் நிற்கிற இடத்துல மட்டும் அந்த லைட்டாக அந்த ஸ்ப்ரிங் சீசன் இருக்கிறது மாதிரி இருக்குது. உடனே இந்த பிள்ளைகள்லாம் போயிடுச்சு. ஜெயிண்ட்டு போய் அந்த பையனுக்கு தெரியாமல் பின்னாடி போய் அந்த பையனை அப்படியே தூக்கி மரக்கிளையில் ஜெயிண்ட்டு வைக்குது. வச்ச உடனே அதோடு மட்டும் இல்லாமல் உச்சி கிளையில் தூக்கி அந்த பையனை தூக்கி வைக்கிது ஜெயிண்ட். வச்ச உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அப்படியே ஜெயிண்ட்டை அப்படியே பிடிச்சி, தோளில் பிடிச்சி கன்னத்தில் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறேன். அந்த முத்தம் கொடுத்த அந்த ஜெயிண்ட்டுக்கு அப்படியே அந்த உருகி போயிருச்சு அந்த பூதம். ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அவனை பார்க்குது. பார்த்த உடனே அவன் அந்த மரக்கிளையில் வச்ச உடனே அந்த மரம் அப்படியே பூத்து குலுங்குது. அங்கே ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு. ஆனால் இந்த குழந்தைகள் ஓடி போச்சுல, இந்த ஓடி போன குழந்தைகள்லாம் திரும்ப அந்த ஓட்டை வழியாக பார்க்குது. ஐயோ, இந்த பையன் ஜெயிண்ட்டை மாட்டிக்கிட்டானே அப்படின்னா. பார்த்தா ஜெயிண்ட் இந்த பையனை நல்லா அன்பாக பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே இந்த பிள்ளைய, சரி ஜெயிண்ட் நம்ம நினச்ச அளவுக்கு ரொம்ப கெட்டவன் இல்லை, திரும்ப தோட்டத்துக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு திரும்ப பிள்ளையெல்லாம் பழையபடி வந்து அந்த மரத்தில் ஏறவும் ஃபுல்லாக திரும்ப அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து மலர்கள்லாம் பூத்து குலுங்குது. இப்போ நல்லா ஜெயிண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு, குழந்தைகள் இல்லாதனால தான் நம்ம தோட்டத்தில் இவ்வளவு நாளும் இந்த பனியும், இந்த உரை பனியும், இந்த ஆலங்கட்டி மலையும், இந்த நார்த்து விண்டும் நம்ம தோட்டத்தை சுற்றி சுழண்ட அடிச்சிருக்கு. பிள்ளைகளை நம்ம எவ்வளவு ஒரு செல்ஃபிஷாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயிண்ட்டு நினச்சிட்டு உடனே பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கு, இனிமேலாம் நீங்கள் இந்த ஓட்டை வெளியாக வர வேண்டாம், நீங்கள் நான் இந்த கோட்டை செவரை இடிச்சிடுறேன்னு சொல்லி உடனே ஒரு கோடாரி கொண்டு வந்து தூள் பரத்திருச்சு, செவரெல்லாம் இடிச்சிருச்சு. நீங்கள் இனிமேல் இந்த செவர் வழியாகவே, வாசல் வழியாகவே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சொன்னோடனே சரின்னு சாயங்காலம் ஆயிடுச்சு. பிள்ளையெல்லாம் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாளும் இந்த பிள்ளைய பள்ளி முடிந்து மீண்டும் வழக்கம் போல் இந்த தோட்டத்துக்கு விளையாட வர்றாங்க. ஜெயிண்ட்டும் இப்போ அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுது. இப்படியே சந்தோஷமாக போகுது. 2 நாள் கழிச்சு ஜெயிண்ட் கேட்குது அந்த பிள்ளைங்கள்ட்ட, ஆமாம் அன்னைக்கு ஒரு குட்டி பையன் வந்தான்ல, சின்ன பையன், நான் மரத்துக்கிட்ட நின்றான்ல, அவனை எங்கே, அவன் வீடு எங்கே இருக்கவன் யார் அப்படின்னு. உடனே பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கும் அவனை பற்றி தெரியாது, நாங்கள் அன்னைக்கு தான் அவனை பார்த்தோம், அவனை பற்றி எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த ஜெயிண்ட்டுக்கு அந்த சின்ன பையன் மேலே தான் எண்ணம், அன்பு. அது அந்த அன்பு ஊற்று கிளம்புனது அங்கே தானே. அவனை நினச்சிட்டே இருக்கு, என்னைக்காவது வருவேன் அப்படின்னு. இப்படியே பல ஆண்டுகள் போகுது. அதே மாதிரி விண்டர், ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன் எல்லாம் வருது, சம்மர் எல்லாம் வருது, பல ஆண்டுகள் போகுது. ஜெயிண்ட்டுக்கும் ரொம்ப வயசாகிடுது. இந்த குழந்தைகளோட விளையாண்டுக்கிட்டே இருந்த ஜெயிண்ட் என்ன செய்யுது, கொஞ்சம் அந்த வயசானவுடனே அந்த பிள்ளைங்க விளையாடுற நேரம் பார்த்து அதோட வீட்டுக்கு வெளியே அந்த ஆம் சேரில் சாஞ்சு உட்காந்து பிள்ளைய விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் அந்த விண்டர் சீசன் வந்து ஜெயிண்ட்டை ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அதுவே சொல்லுது, இப்போ இந்த விண்டர் சீசனில் மலர்கள்லாம், பூக்கள்லாம் ஓய்வெடுக்குது, இந்த அடுத்த ஸ்ப்ரிங் சீசனில் கண்டிப்பாக அது வந்து மலர்ந்து மனம் வீசும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது மனம் வந்து பக்குவப்பட்டுருச்சு. இப்படியே நாட்கள் போகுது. அது மாதிரி ஒரு விண்டர் சீசன் வருது, ஜெயிண்ட்டு உள்ளே உட்காந்துருக்கு. அப்போ பார்த்தா யதார்த்தமாக அந்த முதல்ல கேட்டுச்சுல அந்த பறவையோடைய ஒளி, அது மாதிரி மீண்டும் ஒரு இனிய பறவையின் ஒளியை அது கேட்குது. ஆனால் அது விண்டர் சீசன், பனிக்காலம். எப்படி ஜெயிண்ட் திரும்ப நினைக்குது, திரும்ப இது நம்மளுடைய அந்த வசந்த காலம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஜன்னலை பார்க்கும்போது மீண்டும் அந்த இனிய மனமும் வருது. உடனே இதுக்கு கன்ஃபார்மாக இன்னும் வந்துருச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் இந்த ஜெயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையாக அந்த ஜன்னலை நோக்கி பார்க்குது. பார்த்தா ஒரு அரிய காட்சி,
என்னன்னா அதே மரம் அங்கே அந்த பழைய பையன், அந்த முதல்ல பார்த்த அந்த குழந்தை சின்ன பையன் வந்து அந்த மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜெயிண்ட்டுக்கு அந்த அந்த ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. உடனே நடக்க முடியாமல் நடந்து அந்த பையன்கிட்ட மரத்துக்கிட்ட போயிடுச்சு. போய் போனால் பையனை பார்த்த சந்தோஷத்தில் இப்படி பார்க்குறாப்புல கையில் அப்படியே அந்த பையனோட கையில் ஆணி அடித்த தழும்பு இருக்குது. கால்லையும் 2 ஆணி வச்சு அடித்த அந்த காயங்கள் இருக்குது. உடனே ஜெயண்ட் கேட்குது, யார் உன்னை இப்படி காயப்படுத்தினா? நான் இப்போ போய் அவங்கள என்ன செய்கிறேன் பாரு, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜெயண்ட் வந்து கேட்குது. உடனே அந்த பையன் உடனே எதுவுமே சொல்லாமல், இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் நத்திங், இது என்ன சிம்பிள் ஆஃப் லவ், என்னோட அன்பின் அடையாளம் அப்படின்னு சொன்னது, அன்பின் அடையாளம் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஜெயண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்குது. எவ்வளோ சின்ன பையன் எவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறான். உடனே ஜெயண்ட் கேட்குது, ஹூ ஆர் யூ, நீ யார், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு. அதுக்கும் ஒன்றுமே பதில் சொல்லாமல் அந்த சின்ன பையன் அழகாக சொல்கிறான், ஜெயின், நீ வந்து இவ்வளோ நாளாக உன் தோட்டத்தில் என்னை விளையாட விட்டு இல்லையா, இன்னைக்கு நான் என்னோட தோட்டத்துக்கு உன்னைய அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது அந்த தோட்டம் என்பது சொர்க்கம், என்னோட சொர்க்கத்துக்கு உன்னைய அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து ஜெயின்ட்டை இப்படி வந்து அழைச்சிட்டு போனதா ஆஸ்கார் ஒயில்ட்டு வந்து அழகாக இந்த கதையை முடிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிண்ட்டு உடைய ஆன்மா வானத்தை நோக்கி போயிடுது. அந்த பூத உடல் அப்படியே அந்த மரத்துக்கு கீழே கிடக்கு. அந்த அந்த தோட்டத்தில் உள்ள மரத்தில் உள்ள மலர்கள் அனைத்தும் அப்படியே அந்த ஜெயிண்ட்டை மூடி இருக்கு. சிறுவர்கள்லாம் வந்து மறுநாள் பார்க்குறாங்க, ஜெயிண்ட்டு இறந்து கிடக்கு. இப்படி இந்த இந்த கதையில் வந்து இது கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு வர்ணனையும் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அன்பை பிரதிபலிப்பதாக, எல்லாமே அன்பு தான் அப்படிங்கிறத உணர்த்துறதா இருந்துச்சு. இதை மீண்டும் மீண்டும் இது ஏன்னா எப்போவுமே நம்ம சிறுவர்களாக மாறும்போது நம்ம அதிக அன்பையும் அதிக மகிழ்ச்சியையும் உணர்கிறோம். நிச்சயமாக நீங்களும் மகிழ்வீர்கள் என்று நினைக்கிறேன்.